அத்விதம், இரண்டு அல்லாத ஒன்று, அத்விதம், அத்வைதம். ஒரு சொல்லை எடுத்து நீங்க இப்படி எல்லாம் மாத்திக்கிறீங்க போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை நிறைய நம்ம பேசிட்டே போகலாம். ஆனா நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டேன். நத்திங் அப்படிங்கிறது ஆங்கில சொல். அப்போ நகி என்பது இது எல்லாம் இப்படி பார்த்து அவங்க நிறைய உடம்பு, கண்ணு, உறவு பெயர்கள் அப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி வரும் பொழுது இந்த திராவிட மொழிகள் என்று சொல்லும் பொழுது தமிழ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீண்ட கால வரலாற்று பின்னணியும் இலக்கியமும் செழுமைப்பட்ட விஷயங்களையும் தன்னையே வந்து செந்தமிழ்னு சொல்லிக்குது. நீங்கள் இந்த செம்மொழின்னு சொல்றீங்க, தமிழ் மட்டும் தான் தன்னை செந்தமிழ்னு சொல்லிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இலக்கியங்கள் நம்மளுக்கு வரையறுக்கப்படுது. இந்த விஷயமே கேள்விக்கு போயிருந்தேன். அது குறித்து நான் பின்னாடி வர மொழியோட அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிட்டுனா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி இருக்கிற மொழிகளுக்கு எல்லாம் வந்து அதில் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுட்டெழுத்துன்னு சொல்றீங்க. ஆ இ உ அல்லங்களா? அவிடங்கிறீங்க, அங்கேங்கிறீங்க. கன்னடத்தில் என்னங்க? அள்ளி. தெலுங்குலிங்க அட்டி பக்கம் இல்லைங்களா? அக்கட்டா. அப்போ இது ஒற்றுமை இல்லைங்களா? இப்போ இதுலேயே நம்ம வந்து வண்டிங்கிறோம், அவங்க வண்டி. இப்போ நீங்களே வந்து ஒரு முறை சொன்னீங்க, நான் வரக்காப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கன்னடத்துக்காரர் தான். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா, சரியான கன்னடம் அவங்களுக்கு தெரியல, ஆனால் நான் கன்னடத்துக்காரன்னு சொல்லி போட்டு பாறையா இந்த கோயம்புத்தூர் குசும்பு புரு காஃபி கேட்குறாங்க. பொரி காப்பின்னு வெறும் காப்பி, கட்டாங்க வரக்காப்பி. ஆனால் அவங்க புரு காப்பின்னு புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் வரக்காப்பி பணம் கொடுத்தாம வெறும் காப்பி, இப்போ வெறும் இது எப்படி வந்து தெலுங்குக்கு கன்னடத்துக்கு? இப்போ நம்ம இடுக்கி அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம், ஆனால் அவங்க இடுக்கிக்கேங்கிறாங்க. கையில் குழந்தை இடுக்கிக்க. இப்போ நாம்